ஆடி பெருக்கை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறைகளில் புதுமண தம்பதிகள் புனித நீராடி புது தாலி கயிறு மாற்றிக்கொண்டனர். தமிழகத்தில் ஆண்டுதோறும் ஆடி 18ஆம் தேதி ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் புதுமண தம்பதியர்கள் பழைய தாலியை களைந்து புது தாலி மாற்றிக்கொள்வது வழக்கம். ஞாயிறன்று ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறைகளில் குவிந்த புதுமண தம்பதிகள் புனித நீராடி காவிரி தாயை வணங்கினர். பின்னர் பூ, மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட மங்கல பொருட்களை கொண்டு படித்துறைகளில் வழிபாடு நடத்தி புதுதாலி மாற்றிக்கொண்டனர். புதிதாக திருமணமானவர்கள் திருமணத்தின் போது அணிந்திருந்த மாலைகளை ஆற்றில் விட்டனர். காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திரளான பக்தர்கள் திருச்சிக்கு வந்திருந்தனர். மேலும் முக்கொம்பு, கல்லணை உள்ளிட்ட இடங்களில் கூட்டம் அலைமோதியது. இன்னைக்கு ஆடி 18 காவிரி தாயை மக்கள்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கும்பிட வந்திருக்கோம். திருமணமான புது தம்பதிகள் நல்ல ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக கும்பிடுவாங்க. திருமணமான பெண்கள் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், கணவன் நல்ல நீண்ட ஆயோட உடல்நல இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி கும்பிடுவாங்க. திருமணம் ஆகாத பெண்கள் கூடிய சீக்கிரம் திருமணம் ஆகணும், நல்ல கணவன் அமையணும் அப்படிங்கிறதுக்காக கும்பிடுவாங்க. விவசாய மக்கள்லாம் இன்னைக்கு நல்ல தண்ணி வரணும், பயிரெல்லாம் நல்லா விளையணும், விளைச்சல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கும்பிடுவாங்க. காவேரி தாயை வணங்குறதுக்காண்டி நாங்கள் வந்திருக்கோம். எப்பயுமே கல்யாணம் ஆகி புதுசாக வர்றவங்க எல்லாமே காவேரி தாயை வணங்குறதுக்காண்டி வரோம். விவசாயம் தான் செழிக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், அதுக்காண்டி முளைப்பாரிலாம் வச்சு வேண்டி வர்றது. விழாவை ஒட்டி திருச்சியில் பல இடங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது.